அண்ணாமலை ஆதரவாளர்கள் சிலருடைய உள்ள குமுறல் என்னவா இருக்குன்னா, அதிமுக, பாஜக கூட்டணிக்காக அண்ணாமலைய நீக்கிட்டீங்களா? நீங்க ஜெயிப்பீங்களான்னு அமித்ஷா பார்த்துருவோன்ற ஒரு அவர்கள் கூட்டத்துக்கு வந்திருந்த போது அண்ணாமலை அவர்களுக்கு ஆர்ப்பரிப்பு வந்துச்சா? ஆமா. எதிர் இருந்த பூரா அண்ணாமலைக்காரங்களா? பிஜேபி காரங்கன்னு யாருமே கிடையாதா? ம். அப்ப பிஜேபி தமிழ்நாட்டுல இல்லவே இல்லையா? நீங்க அவ்வளவு ஒத்துக்குங்க. எல்லாரும் ஆர்ப்பரிச்சாங்களா இல்லையா? ஆமா. ஒருத்தர் பாக்கி இல்லாம ஆமா. ஒரு பெரும் கூட்டம் உட்கார்ந்து இருந்துச்சா? மொத்தம் ஒரு 10,000 பேருங்க. அதுல ஒரு 4,000 பேர் ஆடுனாங்க. 6,000 பேர் உட்கார்ந்து அப்படியா? எல்லாரும் கொஞ்சம் அவர் பேரை சொன்னபோது திரு அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னாரு? நீங்க பார்க்கணும் என்ன சொன்னாரு? அண்ணாமலை அவர்களே சொல்லல. தமிழ்நாட்டில் அது ஹிந்தி தெரியணும் பிரச்சனை, இங்கிலீஷ் தெரியணும். அது ரொம்ப முக்கியமானது. அதெல்லாம் சார் அதெல்லாம் தமிழ்நாட்டில் நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணி அத கேட்டுட்டோம் சார். டிரான்ஸ்லேட் பண்ணல. ஆ. அத டிரான்ஸ்லேட் பண்ண உங்க தகவலுக்கு. அது வந்து திரு ஸ்ரீகாந்த் வந்து பண்ணல. உங்க தகவலுக்கு என்ன? அத வந்து என்ன நாங்க டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிட்டோம் சார். பரவாயில்லையே, ஹிந்தி தெரிஞ்சவங்கள்ட்ட பண்ணிக்கங்க. ஆ. தயவு செய்து அது வேற பிரச்சனை. இப்ப ஹிந்தி தெரியாதவங்கள்ட்ட பண்ணிட்டு, ஹிந்தி தெரியாத போடான்னு சொன்னவங்கள்ட்ட கேட்டு வச்சீங்கன்னா, அவங்க ஏதாவது ஒண்ணு தப்பா சொல்லிருவாங்க. அதுல வந்து தமிழகத்தில் கட்சியை வளர்த்த அண்ணாமலை அவர்களே ரைட். இல்ல, நான் அப்படி சொல்லணும் புரிஞ்சுக்கிட்டேன். அவசியம் இல்லல்ல. சார் அதுவும் அமித்ஷா, மோடி எல்லாம் தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன பேசுறாங்களோ, நாங்கெல்லாம் 4, 5 முறை ரிப்பீட் போட்டு கேட்போம் நாங்க. அதான் என்னன்னா பிரச்சனை உங்களுக்கு என்ன இங்கிலீஷ் தெரியாது, தமிழ் தெரியாதுங்கிற பிரச்சனை. அதனால நல்லா கேட்டுக்கங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அப்ப அண்ணாமலை அவர்களை பற்றி அமித்ஷா என்ன சொன்னார்? ஒண்ணு, அண்ணாமலை அவர்களை பெயரை சொல்லும்போது ஒட்டுமொத்த கூட்டம் எப்படி ஆர்ப்பரிச்சது? அப்ப பாஜக இன்டாக்டா இருக்குது, அங்க கோஷ்டி இல்லங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். அவ்வளவுதான். நம்ம அமித்ஷா அவர்கள் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா ரெஸ்பாண்ட் பண்ணாரு பார்க்கணும். அந்த பேரை சொன்னவனே வந்து எழுச்சி அவர் பார்த்துட்டு ஓ சூப்பர் அப்படின்னு ரசிக்கிறார். அவ்வளவுதான்.